இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதை ஒரே ஒரு கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓவரால் எல்லா கேபினட்ஸுமே சிங்கிள் டோன் மோனோடோனில் வரும், ஸ்கை ப்ளூவில் வரும். அதுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுக்கணுங்கிறதுனால பிளாக் கிரானைட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப லைட் கலர் வுட்டு வந்து அங்கங்கே ஓப்பன் பாக்ஸஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே வுட்டை வந்து டைனிங்லேருந்து பார்க்குறப்ப ஒரு ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இடத்துல, அதாவது டைனிங் சைடு வர்ற கவுண்டரோட பாட்டம்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கிச்சன்ல வந்து 3 பக்கம் யூஸ் பண்ணியிருப்போம் ஏரியாவை ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனுக்காக. டால் யூனிட்ஸ்லாம் வர்றது வந்து இந்த சைடு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ரொவிஷன். அதே மாதிரி மேலே இருக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஷட்டர், ஸோ வெட் கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் இது வந்து கன்சீல் ஆயிரும். இங்கேயும் ஒரு டால் யூனிட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து வெஜிடபிள் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் டோஸ்டர், அவன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாப்ட்ஸ் மேலே கொடுத்துருப்போம். இது வந்து ஸ்டோர் கம் யூட்டிலிட்டி ரூம். ஸோ இந்த ரூமுடைய ஸ்பேஸையும் வந்து மேலே இது வழியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறனால இது ரொம்ப ரொம்ப காம்பேக்ட் கிச்சனாக இருந்தாலும் எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது.